இன்றைய சிந்தனை. நேரமில்லை. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். லூக்கா 2:37. எல்லோரும் பணம் இல்லை என்று சொல்வதில்லை. எல்லோரும் வசதி இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் எந்த ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லும் ஒரு விஷயம் உண்டு. அதுதான் நேரம். நேரமில்லை. நேரமில்லை என்று சொல்பவர்களின் சத்தம் எங்கும் கேட்கின்றது. அப்படி என்றால் நேரம் என்பது எல்லோருக்குமே மதிப்பிற்குரியதாகவும் இல்லாத விஷயமாகவும் இருக்கிறது. சிலர் பணத்தை கேட்டால் கொடுப்பார்கள். ஆனால் 10 நிமிடம் நம்மோடு செலவிட மாட்டார்கள். ஏன் என்றால் நேரம் அவர்களுக்கு மிக மிக மதிப்புடையது. அப்படி என்றால் இந்த மதிப்பு மிக்க நேரத்தை தான் நாம் முதலாவது தேவனுக்கு கொடுக்க முன் வர வேண்டும். ஆனால் இங்கே தான் அநேகருக்கு பிரச்சினை. ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுக்கும் பலர் 10 நிமிடம் அதிகமாக பேசிவிட்டால், பிரசங்கித்து விட்டால் அவர்களின் பொன்னான நேரங்களில் 10 நிமிடம் வீணாய் போய்விட்டது போல அவர்கள் உணர்வார்கள். தாராளமாக காணிக்கை கொடுக்கும் பலர் உண்டு. முழு ஆலயத்தையும் கட்டி கொடுக்கும் பலர் உண்டு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்க அவர்களுக்கு நேரமில்லை. அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிடுவதையும் திருச்சபை ஐக்கியத்தில் பங்கு கொள்வதையும் மிக மிக அவசியமாக நினைக்க முடியவில்லை. தாவீது, தானியேல், நெகேமியா போன்றவர்கள் மிக மிக அதிக அலுவல்களையுடைய பொறுப்புகளில் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுக்காக கொடுக்கும் நேரங்களை மிக மிக அவசியமாக நினைத்தார்கள். எனவே தான் அவர்களுக்கு நேரம் கிடைத்தது. அநேகர் தேவனுடைய காரியத்திற்கு போதுமான நேரம் செலவு செய்யாமல் இருக்க உண்மையான காரணம் நேரம் இல்லை என்பது அல்ல. அவர்களுக்கு நேரம் கிடைத்தாலும் கூட தேவனுடைய காரியங்களில் மனமுவந்து ஈடுபட மாட்டார்கள். அவர்களுக்கு செய்யும் பக்தி செயல்களாலும் சில நல்ல ஒழுக்கங்களை குறித்த உயர்ந்த கணக்கீட்டாலும் தங்களின் மனந்திரும்பாத இருதய நிலையை உணர முடியாதபடி குருடாகி போனார்கள். செயல்களில் அல்ல, நம்முடைய இருதய குணங்களிலும் பண்புகளிலும் நம்முடைய உண்மை நிலையை பார்ப்போம். ஆமேன். நம்முடைய நேரத்தை எப்படி செலவு செய்கிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம்.